இஸ்ரேல் மீதான பாசம் சவுதி அரேபியாவை ஏமாற்றிய அமெரிக்கா துருக்கியிலிருந்து வரும் போர் விமானம். அமெரிக்காவின் 5ஆம் தலைமுறை F-35 ரக போர் விமானத்தை சவுதி அரேபியா வாங்க ஆர்வம் காட்டி வந்தது. இந்த விமானத்தை வழங்குவதற்காக 4 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா கூறிய நிலைகள் தொடர்ந்து இழுத்தடிப்பும் வந்தது. இதன் பின்னணியில் இஸ்ரேல் மீதான பாசம் இருப்பது உறுதியான நிலையில் சவுதி அரேபியா தற்பொழுது துருக்கியின் கான் 5ஆம் தலைமுறை விமானத்தை வாங்க முடிவு செய்துள்ளது. சவுதி அரேபியா அமெரிக்கா இடையே நல்ல நட்பு என்பது உள்ளது. இரு நாடுகளிடையே வணிக ரீதியிலான நல்ல உறவு அமைந்துள்ளது. அமெரிக்காவிடம் 5ஆம் தலைமுறை விமானம் உள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை லாக்ஹீட் மார்டின் F-22 ராப்டர் மற்றும் லாக்ஹீட் மார்டின் F-35 லைட்னிங் II ஆகிய 5ஆம் தலைமுறை விமானங்களும் உள்ளன. இது தவிர ரஷ்யா மற்றும் சீனாவிடம் மட்டுமே 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் உள்ளன. இந்நிலையில் தான் அமெரிக்காவிடமிருந்து லாக்ஹீட் மார்டின் F-35 லைட்னிங் II எனும் போர் விமானத்தை வாங்க சவுதி அரேபியா முடிவு செய்தது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முக்கிய நாடாக உள்ள நிலையில் விமானப்படையை வலுப்படுத்தும் கட்டாயம் சவுதி அரேபியாவுக்கும் உள்ளது. இதனால் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்தே சவுதி அரேபியா அமெரிக்காவிடமிருந்து F-35 ரக போர் விமானத்தை வாங்க விருப்பம் தெரிவித்திருந்தது. தொடர்ந்து சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா நாட்டின் பிரதிநிதிகள் பலகட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அமெரிக்கா F-35 ரக போர் விமானத்தை சவுதி அரேபியாவுக்கு வழங்க ஒப்புக்கொண்டது. இது தொடர்பான அறிவிப்பு என்பது கடந்த 2020ஆம் ஆண்டு வெளியானது. இதனால் சவுதி அரேபியா மகிழ்ச்சி அடைந்தது. இந்நிலையில்தான் ஆனால் அமெரிக்கா கூற்றுப்படி F-35 ரக போர் விமானத்தை சவுதி அரேபியாவுக்கு வழங்கவில்லை. தொடர்ந்து இழுத்தடித்துக் கொண்டே இருந்தது. இதன் பின்னணியில் சில முக்கிய விஷயங்களும் உள்ளன. அதாவது ஏமன் உள்நாட்டு போரில் சவுதி அரேபியா தலையிட்டது, சீனாவுடன் இராணுவ ஒத்துழைப்பை சவுதி அரேபியா அதிகரித்து உள்ளிட்டவை முக்கியமானதாகும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு விஷயமும் உள்ளது. அதாவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல் உள்ளது. சுற்றி சுற்றி இஸ்லாமியர்களுடைய நாடுகள் அதிகம் உள்ள நிலையில் இஸ்ரேல் மட்டும் யூதர்களின் தேசமாக மத்திய கிழக்கில் உள்ளது. இஸ்ரேல் அமெரிக்கா இடையே நல்ல நட்பு உள்ளது. அதோடு இரு நாடுகளிடையே முக்கியமான ஒப்பந்தம் ஒன்றும் உள்ளது. அதாவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா சார்பில் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் இராணுவ தளவாடங்கள் என்பது மற்ற நாடுகளை விட நவீனத்துவத்துடன் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒப்பந்தமாகும். அதன்படி அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானத்தை இஸ்ரேல் பயன்படுத்தி வரும் சூழலில் அதனை சவுதி அரேபியாவுக்கும் விற்பனை செய்வது என்பது இந்த ஒப்பந்தத்தை மீறும் வகையில் இருக்கும். இதனால் அமெரிக்கா தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கு F-35 ரக போர் விமானத்தை விற்பனை செய்யாமல் இழுத்தடித்து வந்தது. மேலும் கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் அமெரிக்காவின் பென்டெக் சார்பில் சவுதி அரேபியா F-35 ரக போர் விமானத்தை வாங்க ஆர்வமாக உள்ளது. இது பற்றி மீண்டும் ஆலோசனை செய்து கடைசி கட்ட முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் டிசம்பர் மாதம் ஆன போதிலும் கூட அமெரிக்கா சார்பில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இதனால் சவுதி அரேபியா கடும் அதிருப்தி அடைந்துள்ளது. அமெரிக்காவிடமிருந்து 5ஆம் தலைமுறை விமானம் கிடைக்காததால் சவுதி அரேபியா ரஷ்யா சீனாவை நோக்கி நகரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் ரஷ்யாவிடம் MiG-31 மற்றும் சுகை Su-75 என்ற 5ஆம் தலைமுறை விமானங்களும், சீனாவை எடுத்துக்கொண்டால் செங்டு J-20 மற்றும் ஷென்யாங் J-35 ரக 5ஆம் தலைமுறை விமானங்களும் உள்ளன. இருப்பினும் அந்த நாடுகளும் விமானங்களை வழங்க யோசிக்கலாம். அதோடு ஒருவேளை ரஷ்யா சீனாவிடம் இருந்து விமானம் வாங்கும்போது அமெரிக்காவின் உறவில் அது விரிசலை ஏற்படுத்தலாம் என்று சவுதி அரேபியா நினைக்கிறது. ஏனென்றால் ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகளுடன் அமெரிக்காவுக்கு மோதல் போக்கு உள்ளது. இருப்பினும் கூட தனது விமானப்படையை வலுப்படுத்தும் வகையில் வேறு முக்கிய முடிவை சவுதி அரேபியா எடுத்துள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.